அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், தேர்வு எப்படி இருந்தது? கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருந்திருக்கும். அதாவது இந்த கொஸ்டின் இப்போ தான் நான் பார்த்தேன். இதில் நம்ம பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் மேக்ஸை ஓரளவுக்கு மாடரேட்டாக கொண்டு போய் செஞ்சுருப்போம். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ட்விஸ்ட்டு தான். நம்ம பார்த்திங்கன்னா சிலபஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம படிச்சுட்டு இருந்திருக்கோம். ஆனால் அதில் ஜிஎஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்புன்னே சொல்லலாம். உங்களுக்கு சில கேள்விகள் வேணால் கொஞ்சம் அப்படியே டைரெக்டாக இருந்தாலும் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும். தமிழ்லையும் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இலக்கணத்துக்கு 40 மார்க் உங்கள் கையில்னு சொன்ன மாதிரி வேர் சொல்லு இதெல்லாம் வினை எச்சம் கண்டுபிடிக்கிறது, வினா, இதெல்லாம் நம்ம பார்த்ததே கேள்விகள் நிறையா வந்திருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம யாரை குறை சொல்கிறதுனே சொல்ல முடியாது. அதாவது நம்ம என்ன கொடுத்துருக்கோம், டிஎன்பிஎஸ்சியில் ஒரு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சுட்டு அதற்கு என்னென்ன இப்போ 6th to 12th ஹிஸ்ட்ரி, தமிழ் இப்படியெல்லாம் பார்த்துட்டு போயிருப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா இதில் ஜிஎஸ் தமிழ் வேணால் ஓகேன்னு சொல்லலாம். ஜிஎஸ் மேக்ஸ் மேக்ஸும் தமிழ் ஓகேன்னு சொல்லலாம். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது. இதில் ரொம்ப அதாவது நம்ம அப்படி ஒரு பார்த்து கொஞ்சம் டெப்த்தாக போயிருந்தாலும் அவங்க ரொம்ப அதிகமாக டெப்த்தாலே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நம்ம ஒரு கட் ஆஃப்னு எடுத்துக்கிட்டால் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் வச்சு பேசின வரைக்கும் ஒரு 140 to 150 இருந்ததுன்னா நம்ம ஓகேன்னே சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு தமிழில் ஒரு 75, அதே மாதிரி மேக்ஸில் ஒரு 20, அப்புறம் ஜிஎஸ்சில் ஒரு 40 எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 135, 40ன்னு வரும். கண்டிப்பாக இதுதான் கட் ஆஃப்னு நான் சொல்ல வரல. ஒரு 140 to 150 எடுத்தாவே இதில் பார்த்திங்கன்னா கொஸ்டின் இருக்கிற ஒரு டஃப்புக்கு ஒரு 150ங்கிறது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் கொஸ்டின் எப்படி இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா, இலக்கணத்தில் ஒரு 41 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இலக்கியத்தில் ஒரு 28, உரைநடையில் ஒரு 30, 100 கேள்விகள். இதில் பார்த்திங்கன்னா ஓல்டு தமிழ் புக்கில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு 19 கேள்விகள், புதிய தமிழ் புத்தகத்திலிருந்து ஒரு 43, சிறப்பு தமிழ் நம்ம இதில் ஒரு மேலோட்டமாக பார்த்தாலும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதில் பாடல் வரிகள்லாம் சித்தர்கள் கொடுத்து இது யார் பாடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ஒரு 6 கேள்விகள். 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் ஒரு கொஸ்டின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம இலக்கணம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சிலது வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதாவது உயிரீறு மெய்யீறுனா புரிஞ்சவங்க அதை போட்டிருப்பீங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இலக்கணம் வரைக்கும் அப்புறம் பொறுத்துக நிறையாவே கேட்டிருந்தாங்க. இப்போ காந்திய கவிஞர், உவமை கவிஞர், இதெல்லாம் நம்ம நிறையா தடவை பார்த்தா தான் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதனால் இப்போ நீங்கள் இதில் முடித்து மெயின்ஸ் எழுத போகிறவங்களா இருந்தாலும் இலக்கணத்துக்கு 60 மார்க் இருக்குது. அது ரிலேட்டடாக நம்ம வீடியோ பதிவுகள் கண்டிப்பாக பார்க்கலாம். அதனால் இலக்கணத்துக்கு நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 41க்கு நீங்கள் 40 கண்டிப்பாக எடுத்திருக்க முடியும். இப்போ நீங்கள் எழுதுறத பொறுத்து இப்போது ஒரு தமிழில் மேக்ஸிமம் அந்த கமெண்ட்ஸில் அப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா 85 to 90 எடுத்தவங்களாம் இருக்காங்க. அதே மாதிரி மேக்ஸில் 24, 21, சில பேர் 25ன்னு கூட கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். நான் ஏற்கனவே பேசுகிற மாதிரி தமிழ் அண்டு மேக்ஸில் ஒரு 115 to 120 அப்படி வந்துட்டோம்னாவே ஜிஎஸ்சில் நம்ம என்ன தான் அவங்க டஃப்பாக கேட்டிருந்தாலும் ஒரு 35, 40 டச் பண்ணியிருந்தாவே 155+ வந்திருக்கும். கண்டிப்பாக இதை நம்ம நேரங்காலமோ அவங்க கொஸ்டின் எடுக்கிறதா நம்ம இப்படி இது பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்ஸ் தமிழ் ஃபுல்லாக படிப்போம், எல்லாம் பண்ணிட்டு போவோம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா கொஸ்டின் வேறு மாதிரியாக இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின் செட்டு அப்படித்தான் இருக்குது. அதனால் மனம் தளராமல் இதில் வரலினா நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணணும்னு கண்டிப்பாக பண்ணுங்கள். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்டு மேக்ஸில் நல்லா எழுதுவங்க ஒரு கான்ஃபிடண்ட்டாக கண்டிப்பாக நீங்கள் அடுத்தடுத்து மெயின்ஸுக்கு ரிசல்ட் பார்த்து என்ன பண்ணுங்கள், இல்லைன்னா அடுத்த குரூப் 4க்கு அப்படிங்கிறத பாருங்கள். இதவே டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க இதெல்லாம் கொஸ்டின்லாம் இப்படி வருதுன்னு மனசை தளர விடாமல் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணுங்கிற நீங்கள் தான் ஐடியா பண்ண. யார் என்ன சொன்னாலும் முடிவெடுக்க போகிறது நீங்கள் தான். அதனால் நீங்கள் அதற்குண்டான ஸ்டெப்ஸ் எடுங்க. தேர்வு எப்படியா இருந்தாலும் உங்களோட லட்சியம் இதுன்னு இருக்கிறவங்க வேலைக்கு போயிட்டு வரவங்கள கண்டிப்பாக வேலைக்கும் போயிட்டு இதுக்கும் இது கொடுங்க. அதாவது நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, இப்போ எக்ஸாம் முடிஞ்சது அடுத்தது ஒரு நெக்ஸ்ட் அக்டோபர்லேயோ மேலேயோ வந்தாலும் அப்போ நம்ம ஒரு மார்ச் ஏப்ரலில் தான் புக் எடுக்கிறோம். இதில் உங்களுக்கு ஒரு 1/2 hour கிடைச்சாலும் டிஎன்பிஎஸ்சிக்காக இதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு இப்போ இருந்தே பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம்.
அதனால் கவலைப்படாமல் அடுத்த கட்ட நடவடிக்கையை என்ன பண்ணணுங்கிறத ஒரு ஸ்டெப்ஸ் எடுங்க. நீங்கள் குரூப் 4 இருந்தால் குரூப் 4க்கு அப்படி படிச்சுட்டே வாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ இருந்தே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உதவும். ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து இல்லைன்னா நம்ம அடுத்து டிசம்பரில் ஆனுவல் பிளானர் வந்த பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத விட்டுட்டு இதிலிருந்து கொஞ்சம் அப்படியே வெளியே வந்துடுங்க. நம்ம முடிச்சாச்சு, அதாவது ஒரு முடிஞ்சதை அதை நினச்சிட்டே இருந்தால் கண்டிப்பாக வருத்தம் தான் வரும். நான் இப்படியெல்லாம் எஃபர்ட் போட்டு படித்தேன், ஜிஎஸ் இப்படி கேட்டேன்னால புலம்பாமல் உங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையை நீங்கள் கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பீங்கன்னு நம்புகிறோம். நம்ம அடுத்த வீடியோ பதிவில் இலக்கணம் சார்ந்த கேள்விகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இதில் அதே மாதிரி கமெண்ட்ஸில் நீங்கள் தேர்வு எப்படி எழுதுனீங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது, நான் என்னோடதை வச்சு சொன்னேன், உங்களுக்கு எப்படி இருந்தது, உங்கள் மார்க் எவ்வளவுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால் அடுத்த வீடியோ பதிவில் இலக்கணத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.